பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஸ்கோர் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 62, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். டாஸ் வின் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார்பாக விராட் கோலி 3 6 1 4 13 பாலுக்கு 27 ரன் எடுத்து இசாந்த் சர்மா பாலில் அபிஷேக் போரல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஃபாப் டூ பிளேசிஸ் 6 ரன் அடிக்கல, ஒரு 4 அடித்து 7 பாலுக்கு 6 ரன் எடுத்து முகேஷ்குமார் பாலில் ஃப்ரேசர் மெக்ரூக்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். வில் ஜாக்ஸ் 2 6 3 4 29 பாலுக்கு 41 ரன் எடுத்து குல்தீப் யாதவ் பாலில் அக்சர் படேல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ரஜத் பட்டிதார் 3 6 3 4 32 பாலுக்கு 52 ரன் எடுத்து ரசிக் சலாம் பாலில் அக்சர் படேல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். மஹிபால் லோம்ரோர் 1 6 4 ரன் அடிக்கல, 8 பாலுக்கு 13 ரன் எடுத்து கலீல் அகமது பாலில் அபிஷேக் போரல் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். தினேஷ் கார்த்திக் 6 அடிக்கல 4 அடிக்கல, 2 பாலுக்கு கலீல் அகமது பாலில் குல்தீப் யாதவ் கிட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டார். ஸ்வப்னில் சிங் 6 அடிக்கல 4 அடிக்கல, 1 பாலுக்கு ரசிக் சலாம் பாலில் குமார் குசாரா கிட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டார். கரண் சர்மா 6 அடிக்கல, ஒரே ஒரு 4 அடித்து 4 பாலுக்கு 6 ரன் எடுத்து சாய்கோப் மற்றும் முகேஷ் குமாரால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார். முகமது சிராஜ் 6 அடிக்கல 4 அடிக்கல, ஒரு பால் கூட ஃபேஸ் பண்ணாமல் அபிஷேக் போரல் மற்றும் முகேஷ் குமாரால் ரன் அவுட் ஆக்கப்பட்டு டக் அவுட் ஆனார். கேமரோன் கிரீன் 2 6 1 4 24 பாலுக்கு 32 ரன் எடுத்து நாட் அவுட்டில் இருந்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக கலீல் அகமது ரசிக் சலாம் தலா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. இசாந்த் சர்மா முகேஷ் குமார் குல்தீப் யாதவ் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அக்சர் படேல் விக்கெட் எதுவும் எடுக்கலை. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 187 ரன் எடுத்திருந்தாங்க. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோட செகண்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் சார்பாக டேவிட் வார்னர் 6 அடிக்கல 4 அடிக்கல, 2 பாலுக்கு 1 ரன் எடுத்து ஸ்வப்னில் சிங் பாலில் வில் ஜாக்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ஜாக் ஃப்ரேசர் மேக்ரூ 2 6 2 4 8 பாலுக்கு 21 ரன் எடுத்து எஸ் தயாலால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார். அபிஷேக் போரல் 6 அடிக்கல 4 அடிக்கல, 3 பாலுக்கு 2 ரன் எடுத்து எஸ் தயால் பாலில் லாகி ஃபெர்குசன் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். சாய்கோப் 6 அடிக்கல, 4 4 அடித்து 23 பாலுக்கு 29 ரன் எடுத்து லாகி ஃபெர்குசன் பாலில் கரண் சர்மா கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். குமார் குசாரா 6 அடிக்கல 4 அடிக்கல, 3 பாலுக்கு 2 ரன் எடுத்து முகமது சிராஜ் பாலில் எல்பிடபிள்யூ ஆகிட்டார். அக்சர் படேல் 3 6 5 4 39 பாலுக்கு 57 ரன் எடுத்து எஸ்தயால் பாலில் ஃபாப் டூ பிளேசிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் 6 அடிக்கல 4 அடிக்கல, 4 பாலுக்கு 3 ரன் எடுத்து கேமரோன் கிரீனால் ரன் அவுட் ஆக்கப்பட்டார். ரசிக் சலாம் 6 அடிக்கல, ஒரே ஒரு 4 அடித்து 12 பாலுக்கு 10 ரன் எடுத்து கேமரோன் கிரீன் பாலில் வில் ஜாக்ஸ் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். குல்தீப் யாதவ் 6 அடிக்கல 4 அடிக்கல, 10 பாலுக்கு 6 ரன் எடுத்து எஸ்தயல் பாலில் போல்ட் ஆனார். முகேஷ் குமார் 6 அடிக்கல 4 அடிக்கல, 7 பாலுக்கு 3 ரன் எடுத்து லாகி ஃபெர்குசன் பாலில் மஹிபால் லோம்ரோர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். இசாந்த் சர்மா 6 அடிக்கல 4 அடிக்கல, 4 பாலுக்கு ரன் எது எடுக்காமல் நாட் அவுட்டில் இருந்தார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சார்பாக எஸ்தயால் 3 விக்கெட் எடுத்திருந்தார். லாகி ஃபெர்குசன் 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸ்வப்னில் சிங், முகமது சிராஜ், கேமரோன் கிரீன் தலா 1 விக்கெட் எடுத்திருந்தாங்க. கரண் சர்மா, வில் ஜாக்ஸ் விக்கெட் எதுவும் எடுக்கலை. 20வது ஓவர் ஃபஸ்ட்டு பால்லையே எல்லா விக்கெட்டும் இழந்து 140 ரன் மட்டும்தான் டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருந்தாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த மேட்சை 47 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. இந்த மேட்சை வின் பண்ணது மூலியமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இன்னும் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த மேட்சை தோற்றது மூலியமாக டெல்லி கேபிட்டல்ஸ் இனிமேல் வர்ற மேட்ச் ஜெயித்தாலும் அவங்களால பிளே ஆஃப் போக முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ரன் ரேட் ரொம்ப மைனஸில் இருக்கிறதுனால அவங்க அந்த ரன் ரேட்டையும் மேனேஜ் பண்ணி மேட்சையும் வின் பண்ணி பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.